ரைட். இந்த வீடியோவில் சில பூலியன் கோவைகள் தரப்படும் இடத்து அந்த பூலியன் கோவைகளுக்கான தர்க்க சுற்று அகில தர்க்க வாயில்களை பயன்படுத்தி எவ்வாறு அந்த தர்க்க சுற்றை வரையலாம் என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கு உங்களுக்கு சில அடிப்படை அகில தர்க்க வாயில்கள் சம்பந்தமான சில விடயங்கள் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ அகில தர்க்க வாயில்கள் நமக்கு பொதுவாக 2 அகில தர்க்க வாயில்கள் காணப்படும். ஒன்று நான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயிலும், அடுத்தது நோர் என்று சொல்லக்கூடிய வாயில்கள் என்று 2 வகையான வாயில்கள் காணப்படும். ரைட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சில பூலியன் கோவைகள் தரப்படும் போது அந்த பூலியன் கோவைகளுக்கான தர்க்க சுற்று இந்த நான்ட் வாயில் அல்லது இந்த நோர் வாயிலை பயன்படுத்தி எவ்வாறு வரையலாம் என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கான சில அடிப்படை விடயங்கள் நீங்க இந்த முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நல்லம். அதாவது எவ்வாறு ஒரு நான்ட் வாயிலை பயன்படுத்தி நொட் வாயிலோ எண்ட் வாயிலோ ஓர் வாயிலோ எவ்வாறு உருவாக்கலாம் என்கிற விடயங்களை நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். ஸோ நாம சில அடிப்படையான விடயங்கள் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல சில பூலியன் கோவைகள் தரப்படும் இடத்து அதை நம்ம அகில தர்க்க வாயில்கள் அதாவது நான்ட் வாயிலை பயன்படுத்தி அல்லது நோர் வாயிலை பயன்படுத்தி எவ்வாறு தர்க்க சுற்று வரையலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதலாவது பார்ப்போம். பூலியன் கோவைகள் தரப்படும் போது நான்ட் வாயினை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள பூலியன் கோவைகளுக்கான தர்க்க சுற்றினை வரைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த பேசிக்கான சில வினாக்கள் தரப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முதல் நீங்க சில பூலியன் கோவைகள் தரப்படும் இடத்து அந்த பூலியன் கோவைகளுக்கான தர்க்க சுற்று அடிப்படை தர்க்க வாயில்களோ அல்லது சேர்மான தர்க்க வாயில்களோ பயன்படுத்தி நீங்க வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க போறது இந்த நான்ட் வாயில மாத்திரம் பயன்படுத்தி எவ்வாறு தர்க்க சுற்று வரையலாம் என்று சொல்லி பார்க்க போறோம். ரைட். இப்போ முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முதலாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னா Z சமன் AB பிளஸ் C என்று சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு சமன்பாடு, ஒரு பூலியன் கோவை ஒன்று தரப்பட்டிருக்கு. இதுக்கு நான்ட் வாயில மாத்திரம் பயன்படுத்தி வரையணும். ஸோ இதற்கு நீங்க அடிப்படை தர்க்க வாயில்களை பயன்படுத்தி வரைகிறது போல நேரடியாக உங்களுக்கு இந்த பூலியன் கோவை கிடைக்காது. நம்ம சில பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்குவதன் மூலமாகத்தான் நம்ம குறிப்பிட்ட இந்த கோவையை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அது எவ்வாறுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதற்கு உங்களுக்கு பூலியன் விதிகளை சுருக்குதல் சம்பந்தமான சில அடிப்படை விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது சம்பந்தமான வீடியோ முன்கூட்டியே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட். ஸோ அதிகமாக நம்ம இந்த இடத்துல டிமோகன் விதி, இரட்டை நிரப்பி விதி போன்ற சில விதிகளை மாத்திரம் தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ இந்த கோவையை நீங்க பார்க்கும்போது இதுல AB பிளஸ் C என்று சொல்லக்கூடிய ஒரு கோவை இருக்கு. ஸோ அப்போ இதுல நம்ம ஏயும் பியும் ஒன்றாக காணப்படுது. ஸோ அதுக்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு நான்ட் வாயில நாம வரைகிறதுக்கு பார்ப்போம். ஸோ நீங்க புக்ல தெளிவா வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நான்ட் வாயில வரைஞ்சிட்டு ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது 2 உள்ளீடுகளான A B என்று சொல்லக்கூடிய இந்த 2 உள்ளீடுகளையும் நாங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் சொன்னால் நான்ட் வாயிலுங்கிறதால A B முழுவதின் பாரன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெளியீடு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல C இருக்கு. அப்ப இந்த ஏபியோட நம்ம சியை இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நம்ம இன்னொரு நான்ட் வாயில பயன்படுத்துவோம். இன்னொரு நான்ட் வாயில நம்ம வரைஞ்சி இப்ப இந்த உள்ளீடை இதனூடாக அனுப்புவோம். ஸோ இங்க நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா சிங்கிற உள்ளீடை அனுப்பி பார்ப்போம். அனுப்பி நம்ம சொன்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வெளியீடு என்னவாக இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு இதனூடாக வாரது A B என்று சொல்லக்கூடிய முழுவதின் பார் வருகிறது. ஒரு டொட் வச்சுட்டு உங்களுக்கு இதனூடாக வாரது C வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு முழுவதின் பார் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த கோவையை நீங்கள் பெற்ற இந்த கோவையை நாம் என்ன செய்யணும்னா பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கக்கூடிய மாதிரி பார்க்கணும்.
அப்படி சுருக்குவதன் மூலம் உங்களுக்கு அந்த உரிய கோவை கிடைக்க பெறுகுதா என்று சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யும் என்று கேட்டோம்னா, உங்களுக்கு கிடைச்ச கோவையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஏ பி முழுவதின் பார் டாட் சி, இதோட உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு முழுவதின் பார் கிடைக்கும். ரைட். இப்போ நீங்க இந்த பெரிய பாரை வந்து நீங்க உடைக்கும் போது, இந்த பெரிய பாரை உடைக்கும் போது இந்த டொட் உங்களுக்கு என்னவா மாறும்னு சொன்னா பிளஸ் ஆக மாறும். அப்போ இங்க சிக்கு வந்து தனியே ஒரு பார் இருக்கும். அதோட இங்க ஏபிக்கு வந்து உங்களுக்கு எவ்வாறு இருக்கும்னு சொன்னா ஒரு பார் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து மேலதிகமாக இன்னொரு பாரும் இதுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்க ஏபிக்கு வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா 2 பார்கள் காணப்படுது. ஸோ அதை இரட்டை நிரப்பி விதிப்படி அதை நம்ம நீக்கி எழுதினோம்னு சொன்னா உங்களுக்கு ஏபி பிளஸ் இந்த பக்கம் சி பாருங்கிற விட கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு தேவையானது வந்து எப்படின்னு கேட்டா சிக்கு வந்து பார் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து சிக்கு வந்து பார் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் உங்களுக்கு தேவை. இப்ப சிக்கு வந்து பார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சியை வந்து நேரடியாக அனுப்பும் போது அப்ப நமக்கு சிக்கு பார் இருக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த இடத்துல சிக்கு பார் இருக்கிற மாதிரி அனுப்புவோம். அப்ப அதாவது நீங்க இன்னொரு நான் கேட்ட வரைங்க. இந்த இடத்துல வந்து நான் வரைகிற தெளிவில்லாட்டியும் நான் சொல்லி வரைகிறேன். ஸோ நீங்க புக்ல வரையும் போது அல்லது கோப்பில வரையும் போது தெளிவா பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல இன்னொரு நான் கேட்ட வரைஞ்சி இதனூடாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா சியை மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டா உள்ளீடாக வழங்குவோம். இப்படி நம்ம அனுப்பும் போது இந்த இடத்துல நீங்க சியை உள்ளீடாக வழங்கும் போது அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சி பார் கிடைக்கும். அப்ப இந்த உங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு இதால வாரது ஏபி முழுவதின் பார். இதால வாரது உங்களுக்கு என்னன்னு கேட்டா சி பார் உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய மாதிரி இருக்கும். சி பார் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அவை இரண்டுக்கும் சேர்த்து பொதுவா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நம்மளோட கோவையில வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா ஒரு சிக்கு பார் வந்திருக்கும். அப்ப நீங்க இந்த கோவையை வந்து நீங்க டிமோகன் விதியை பயன்படுத்தி உடைக்கும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாட் உங்களுக்கு என்னவா மாறும்னா பிளஸ்ஸா மாறும். அப்ப இந்த இடத்துல சிக்கும் டபுள் பார் வரும், ஏபிக்கும் டபுள் பார் வரும். அப்ப நாம டபுள் பாரை இல்லாம எழுதினோம்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிக்கு பார் இருக்காது. ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஏபி பிளஸ் சிங்கிற கோவைக்கான தர்க்க சுற்று உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இதை நீங்க தெளிவாக வரையக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்து. ஸோ அடுத்த கோவையை பார்ப்போம். ரைட். இந்த வீடியோ புஷ் பண்ணிட்டு நீங்க இது வரைஞ்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாம அடுத்த வினாவுக்கு செல்லுறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ பார் பிசி இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுது ஏக்கு பார் இருக்கு, பிசி வந்து சேர்ந்து இருக்குன்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இப்போ முதலாவதாக நம்ம ஒரு 4 கேட்டை வரைவோம். முதலாவதாக ஒரு 4 கேட்டை வந்து வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ பிசி வந்து சேர்ந்து தானே இருக்கு. ஸோ அப்போ பிசி சேர்ந்து இருக்கிறதால இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா உள்ளீடுகளாக பி மற்றும் சியை வந்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வெளியீடாக கிடைக்க போறது பி சி முழுவதையும் பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து இங்கே ஏக்கு பார் இருக்குன்னு. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் நீங்கள் நேரடியாக ஏயை வந்து ஒரு 4 கேட்டை வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் ஏயை வந்து நீங்கள் உள்ளீடாக இவ்வாறு அனுப்பி பாருங்க. அப்படி நீங்கள் ஏதாச்சும் மாற்றம் செய்ய வேண்டும் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இதனூடாக ஏ வருகுது. இங்கே வரக்கூடியது உங்களுக்கு பிசி முழுவதின் பார் டாட் ஏ வரக்கூடிய மாதிரி இருக்கும். இனி எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு முழுவதின் பார் வரும். ரைட். இப்போ நீங்க என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு கிடைச்ச கோவையை வந்து நீங்க என்ன செய்யலாம், சில பூலியன் விதிகளை வந்து சுருக்கி பார்க்கும்போது இந்த கோவை இதுக்கு சமவலுவா வருகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்காக நீங்க என்ன செய்யலாம் கேட்டா
இந்த இரண்டு கோவைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாரை வந்து நீங்கள் உடைக்கும் போது இந்த டொட் வந்து உங்களுக்கு என்னவா மாறும்னு கேட்டால் ப்ளஸ் ஆக மாறும். ஸோ இந்த ஏ ஆனது ஏக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பார் வச்ச மாதிரி வரும். ஸோ அதே கணம் வந்து இங்கே உங்களுக்கு பிசி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் பார் வச்ச மாதிரி வரும். ஸோ அப்போ நம்ம இரட்டை நிரப்பி விதிப்படி இந்த டபுள் பாரை வந்து நாம் இல்லாமல் எழுதும்போது ஸோ பிசி ப்ளஸ் ஏ பார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போ நமக்கு நேரடியாகவே விடை வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்று உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை ஏற்படும் போது இந்த தர்க்க சுற்று நீங்கள் என்ன செய்யலாம் வரைந்து கொள்ளலாம். பக்கத்தில் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த பூலியன் விதிகளை பயன்படுத்தி இந்த சுருக்களையும் வந்து எழுதி வச்சு கொள்ளலாம். ரைட். இப்போ நாம அடுத்த வினாக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் சில ஐடியாக்கள் உங்களுக்கு பெறக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்றை வந்து நீங்க இப்ப வரைகிறதுக்கு வந்து முயற்சி செய்யலாம். இந்த வீடியோ புஷ் பண்ணிட்டு இப்ப இந்த பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்று அதாவது நான்ட் வாயில மாத்திரம் பயன்படுத்தி நீங்க இந்த தர்க்க சுற்று உங்களால வரைய முடியுமான்னு சொல்லி பாருங்க. ரைட். ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பிக்கு வந்து தனிய சிங்கிளா பார் இருக்கு. ஸோ அதே நேரம் வந்து எப்படி கேட்டா சிக்கு வந்து சிங்கிளா பார் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இவ்வாறு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்ப பிக்கு வந்து இப்படி இருக்கு சிங்கிளா ஒரு பார் ஒன்று இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு நான்ட் வாயில வந்து வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நான்ட் வாயில வரைந்துட்டு இப்ப நீங்க பிஏ மட்டும் தனிய இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிக்கு மட்டும் தனிய இந்த மாதிரி நீங்க ஒரு உள்ளீட்டை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிக்கு மட்டும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பி பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சிக்கும் நீங்க இதே மாதிரி ஒரு நான்ட் வாயில பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா சிக்கும் ஒரு தனியான ஒரு உள்ளீட்டை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க சி அனுப்பும் போது உங்களுக்கு இங்க கிடைக்கும்னு சொன்னா சி பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது இரண்டையும் சேர்த்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு நான்ட் வாயிலினூடாக நீங்க அனுப்பலாம். ஒரு நான்ட் வாயிலினூடாக இரண்டையும் வந்து இவ்வாறு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ நீங்க அனுப்பும்போது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிளா ஒரு பார் இருக்கும். ஸோ அதே மாதிரி சிக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிளா பார் இருக்கும். ஸோ இவை இரண்டுக்கும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு முழுவதின் பார் ஒன்று கிடைக்கும். ரைட். ஓகே. இப்போ அடுத்து நான் பார்ப்பேன்னு சொன்னா இதோட ஏ வந்து இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஏக்கு வந்து நீங்க இப்போ இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா பார் இல்லாம இருக்கு. ஸோ நம்ம மேல வரைஞ்ச வரைப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப ஏக்கு என்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப நான் நீங்க நேரடியா வரைகிறேன். நீங்க ஏ வந்து நேரடியா அந்த பிசியோட இணைக்காம நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஏக்கு இப்ப பார் இல்லாம வருதுன்னு சொன்னா அப்ப நீங்க ஏக்கையும் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஏயும் வந்து நீங்க இந்த மாதிரி தனிய இவ்வாறு அனுப்புங்க. ஒரு உள்ளீட்டை வந்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 4 கேட்டை வந்து வரைஞ்சிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏ பார் கிடைக்கும். இப்ப ஏ பார் இதனூடாக வருது. இங்க பி பார் சி பார் முழுவதையும் பார் வருகிறது. இப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டா இவை இரண்டையும் வந்து இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு இவை இரண்டையும் வந்து இணைக்கும் போது உங்களுக்கு எவ்வாறு வரும்னு சொன்னா பி பார் சி பார் முழுவதின் பார் டாட் ஒரு டாட்டை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பக்கம் வரது என்ன வருது உங்களுக்கு ஏ பார் வருகிறது. இந்த பக்கம் வருது பி பார் சி பார் முழுவதின் பார் வருகிறது. ஸோ அதே நேரம் இந்த பக்கம் வரது உங்களுக்கு ஏ பார் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு முழுவதின் பார் போடலாம். இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னு உங்களுக்கு தெரியும். இந்த பூலியன் கோவை வந்து நீங்க சுருக்க பார்க்கணும். ஸோ இந்த கோவையை வந்து நீங்க இதனூடாக உடைக்கும் போது இந்த டொட் என்னவா மாறும்னு சொன்னா பிளஸ் ஆக மாறும். இந்த டொட் பிளஸ் ஆக மாறும்.
அப்ப இந்த பக்கம் ஏக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பார் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து நீங்க இந்த பெரிய பாரை உடைக்கும் போது ஒரு இன்னொரு பார் ஒன்று வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே காரணம் நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிக்கு வந்து ஒரு சிங்கிளா ஒரு பார் இருக்கு, சிக்கு வந்து ஒரு சிங்கிளா ஒரு பார் இருக்கு, இவ்வாறு ஒரு பார் இருக்கு. இது ஆல்ரெடி இதில் வரக்கூடிய உள்ளீடு. நீங்க இந்த பெரிய பாரை உடைக்கும் போது மேல் அதிகமாக இன்னொரு பார் வந்திருக்கும். ஸோ அப்போ இரட்டை நிரப்பி விதிப்படி இந்த 2 பாரையும் வந்து இல்லாம எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வாறு வரும்? பி பார் சி பார் பிளஸ் நீங்க இதிலையும் 2 பார்களையும் இல்லாம எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பி பார் சி பார் பிளஸ் ஏ என்கிற உங்களோட கோவை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த கோவைக்கான தர்க்க சுற்று இதுவாக அமையும். ரைட், ஓகே. அப்போ இந்த வீடியோவை புஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட கோவைக்கான இந்த தர்க்க சுற்றை வரைந்து அதற்கான இந்த எளிய சுருக்களையும் வந்து நீங்கள் எழுதி தேவையானவர்கள் வந்து எழுதி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இப்போ நாம் அடுத்த வினாவுக்கு சென்றோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சில ஐடியாக்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கோவைக்கான தர்க்க சுற்று, அதாவது 4 வாயில பயன்படுத்தி ஒரு தர்க்க சுற்று வரையணும். அப்போ நீங்கள் வீடியோவை என்ன செய்யலாம், புஷ் பண்ணிட்டு இப்போ இந்த கோவைக்கான தர்க்க சுற்று வந்து நீங்கள் வரையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பி பார் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பி சி பார் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான தர்க்க சுற்று எவ்வாறு வரையலாம்னு சொல்லி வீடியோவை புஷ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வரைஞ்சி பாருங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் வரையக்கூடிய அந்த தர்க்க சுற்றம், ஸோ நீங்கள் வரைஞ்ச தர்க்க சுற்றம் வந்து ஒரே மாதிரி இருக்கா சொல்லி நீங்கள் செய்யலாம், செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இங்கே ஏ பி பார் பிளஸ் பி சி பார் என்று நாம் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஏ பி பார் இருக்குன்னு. ஸோ இப்போ ஏ பி பார் இங்கே பி சி பார் இருக்கு. ரைட், ஸோ அப்போ நம்ம ஏ பி பார் தேவைப்படுகிறது. இப்போ பி முதல்ல அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பி பார் தேவைப்படுகிறது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பி பாருக்கு மட்டும் இருக்கு, ஒரு சிங்கிளாக ஒரு பார் இருக்கிறதால ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ட் வாயில வரைஞ்சிட்டு ஸோ நம்ம பிஏ அனுப்பும்போது ஸோ உங்களுக்கு வந்து பி பார் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பி பாரோட ஸோ நாம மேலதிகமாக நம்ம யாரை சேர்க்க வேண்டியிருக்கும்னு சொன்னால் ஏயை வந்து இணைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு நான்ட் வாயில வரைஞ்சிட்டு இந்த பி பாரையும் ஸோ அதோட வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஏயையும் வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். ஸோ இவ்வாறு நாம் இணைக்கும் போது ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் ஏ ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பி பார் ஸோ அதோடு சேர்த்து முழுவதையும் பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் சி பார் இருக்குண்ணே. ஸோ அப்போ நம்ம சி பார் காணப்படுகிறது. ஸோ அப்போ நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த இடத்துல சி பார் இருக்கு. ஸோ அப்போ நாம் இந்த மாதிரி சி பாரை வந்து நம்ம பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிஏ உள்ளீடாக அனுப்பும்போது இந்த 4 வாயில தாண்டி வரும்போது உங்களுக்கு சி பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த சி பாரோடு இப்போ நம்ம இணைக்க வேண்டியது யாருக்கிட்ட பிஏ வந்து இணைக்க வேண்டி இருக்கும். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 4 கேட்டை வரைகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 4 கேட்டை வரைஞ்சிட்டு சி பாரை கொண்டு இணைக்கேன். ஸோ அதே நேரம் இந்த பி இருக்குது தானே, இந்த பியை வந்து நான் இதோட கொண்டு போய் நினச்சி விடுறேன். ரைட், ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் பி இருக்கு, ஸோ அதே நேரம் சி பார் இருக்கு. ஸோ இரண்டையும் சேர்த்து ஒரு முழுவதின் பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது அப்போ இந்த பக்கம் ஏ பி பார் முழுவதின் பார் இங்கே ஒரு கோவை வருகிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா பி சி பார் முழுவதின் பார்ங்கிற ஒரு கோவை வருகிறது. இது 2 கோவைகளை இணைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா
இன்னொரு நான்கு வாயிலை பயன்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் உள்ளீடுகளை அனுப்பும்போது ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து எப்படி கிடைக்கும் சொன்னால் ஏ பி பார் முழுவதின் பார் டாட் பி சி பார் முழுவதின் பார். ஸோ அப்போ இவை எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பார் கிடைக்கும். இப்போ நீங்கள் டிமோகன் விதிப்படி இந்த பாரை நீங்கள் உடைக்கும் போது ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற டொட் உங்களுக்கு என்ன செய்யுமே சொன்னால் ப்ளஸ் ஆக மாறும். ஸோ அப்போ இந்த பக்கம் நீங்கள் எழுதக்கூடியது வந்து பி சி பார், அடுத்தது இவ்வாறு டபுள் பார் வந்து நீங்கள் எழுதக்கூடிய. ஸோ அதே நேரம் இந்த பக்கம் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் ஏ பி பார், அதோட சேர்த்து இவ்வாறு டபுள் பார் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இரட்டை நிரப்பி விதியை பயன்படுத்தி இந்த டபுள் பாரை வந்து நாம் இல்லாமல் எழுதினோம்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறது ஏ பி பார் ப்ளஸ் பி சி பார்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நாம் இந்த கோவைக்கான தர்க்க சுற்று உங்களுக்கு இதுவாக அமையும். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களுடைய புக்கில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இது வந்து நான் ஒரு இலகுவான கோவைகளுக்கு தான் நான் இந்த மாதிரியான தர்க்க சுற்றுகள் வந்து வரைந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். உனக்கு மேலதிகமான கோவைகளுக்கு வரைய வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான பூலியன் கோவைகளுக்கு தர்க்க சுற்றுகள் வரைய வேண்டியதாக இருந்தால் நீங்கள் கீழே கொமெண்ட்ஸ்லேயோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து இணைஞ்சு கொள்ள விரும்பினவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கிளாஸில் வந்து இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த பகுதி நம்ம என்னன்னு சொன்னால், ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நான்கு வாயிலை பயன்படுத்தி எவ்வாறு பூலியன் கோவைகளை குறிப்பிட்ட பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்றை எவ்வாறு வரையலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் பார்க்க போனோம்னா நோர் வாயிலை பயன்படுத்தி எவ்வாறு இந்த பூலியன் கோவைகளுக்கான தர்க்க சுற்றை வரையலாம்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இப்போ உங்களுக்கு வந்து சில ஐடியாக்கள் வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், வீடியோ வந்து நீங்கள் புஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இந்த தரப்பட்ட கோவைகளுக்கான தர்க்க சுற்றை வந்து நீங்கள் வரையக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நான் வரையக்கூடிய தர்க்க சுற்றையும் வந்து நீங்கள் வரைஞ்ச தர்க்க சுற்றையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பூலியன் கோவை தரப்பட்டிருக்கு. ஏ பிளஸ் பி டாட் சி என்று சொல்லக்கூடிய ஒரு பூலியன் கோவை தரப்பட்டிருக்கு. ஸோ இது நீங்கள் நோர்வாயில மாத்திரம் பயன்படுத்தி வரையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஏ பிளஸ் பிங்கிறதால இப்போ நீங்கள் நோர்வாயில பயன்படுத்தணும். ஸோ இப்போ நீங்கள் நோர்வாயில பயன்படுத்தும் போது நோர்வாயில் இப்படி ஒரு அமைப்புல வரக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நோர்வாயில பயன்படுத்தும் போது அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு நோர்வாயிலுக்கு ஏ பி என்கிற உள்ளீடுகளை நாம் அனுப்புவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வெளியீடு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏ பிளஸ் பி என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியீடு கிடைக்கும். ரைட். முழுவதின் பார். ஸோ அதோட வந்து நம்ம சியை வந்து இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இன்னொரு நோர் கேட்டை வரைஞ்சிட்டு ஸோ அதோட வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு சியை வந்து இணைச்சி அனுப்பக்கூடிய மாதிரி பார்ப்போம். ஒரு சியை வந்து இணைச்சி அனுப்பும்போது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இதனூடாக வாரது ஏ பிளஸ் பி முழுவதின் பார் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளீடு இதனூடாக வருகிறது. பிளஸ் இந்த வழியினூடாக வாரது சி என்கிற உள்ளீடு வரக்கூடிய மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு முழுவதின் பார் வரக்கூடிய. நீங்க இந்த கோவையை வந்து நீங்க இதனூடாக நீங்க உடைக்கும் போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பிளஸ்ங்கிறது டொட்டாக மாறும். பிளஸ்ங்கிறது ஒரு டொட்டாக மாறக்கூடிய. இந்த இடத்துல சிக்கு உங்களுக்கு ஒரு பார் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா ஏ பிளஸ் பி ஒரு டபுள் பார் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டபுள் பாரை வந்து நீங்க இல்லாமல் எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏ பிளஸ் பி அங்கே உங்களுக்கு சி பார் வரக்கூடிய மாதிரி. நமக்கு தரப்பட்ட வினாவில் வந்து சிக்கு வந்து பார் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல
சிக்கு வந்து ஒரு பார் இல்லாம வர வேண்டுமாக இருந்தா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னா சியை வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு உள்ளீட்டினூடாக அனுப்ப வேண்டி இருக்கும். அதாவது ஒரு நோர்வாயில பயன்படுத்தி ஸோ சியை வந்து நீங்க இப்படி ஒரு உள்ளீட்டினூடாக அனுப்ப வேண்டி இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்க அனுப்பும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சி பார் கிடைக்கக்கூடிய அப்போ நான் இறுதியாக கிடைக்கிற விடையில பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்னா சி பார் இருக்கும். சி பார் அப்ப நீங்க இந்த கோவையை உடைக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல சி டபுள் பார் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இரட்டை நிரப்பி விதிப்படி நம்ம இந்த டபுள் பாரை இல்லாமல் எழுதினோம்னு சொன்னா உங்களுக்கு கடைசியாக வரக்கூடிய இந்த பார் வந்து இல்லாம போகும். ஸோ அப்ப நாம தரப்பட்ட இந்த பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்று வந்து இதுவாக இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வீடியோ வந்து புஷ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை ஏற்படும் போது இதை வந்து உங்களுடைய புக்ல வந்து நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட். ஓகே, இப்போ நாம வந்து அடுத்த வினாக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பி பிளஸ் சி பார் அங்கே ஏ இருக்குண்ணே. இப்போ இவ்வாறு காணப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து சிக்கு பார் இருக்கு. ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும், என்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஐடியா வந்து நீங்களே வந்து இதுக்குரிய தர்க்க சுற்றை வரையக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல பி பிளஸ் சி பார் இருக்கு. அப்போ சிக்கு வந்து பார் இருக்கிறதால அப்போ நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கும்னு சொன்னா சியை வந்து இந்த மாதிரியான ஒரு நோர் கேட்டை வரைஞ்சிட்டு சியை வந்து நீங்க என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தனியான உள்ளீட்டினூடாக அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ அவ்வாறு அனுப்பும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சி பார் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சி பாரோட தான் நம்ம யார் அனுப்ப வேண்டி இருக்கும்னு சொன்னா பிஏ வந்து அனுப்ப வேண்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு நோர் கேட்டை வரைஞ்சிட்டு ஸோ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிஏ வந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பிஏங்கிற உள்ளீட்டை வந்து நீங்க அனுப்பும்போது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பி பிளஸ் சி பார். ஸோ இப்போ முழுவதின் பார் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய. ஸோ இப்போ இதோட வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டால் ஏங்கிற ஒரு ஆளை வந்து நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய. ஏக்கு வந்து பார் இல்லை. அப்போ இப்படி ஏக்கு வந்து பார் இல்லைன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஏக்கு டபுள் பார் வந்தால் தான் நம்ம ஏக்கு வந்து கோவையில் பார் இல்லாமல் வரணும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நம்ம ஏ அனுப்ப வேண்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இலகுவாக புரியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏ வந்து இவ்வாறு அனுப்பும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஏ பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி அனுப்புவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கக்கூடிய கோவை வந்து பி பிளஸ் சி பார் அதோட சேர்த்து முழுவதும் பார் பிளஸ் ஏ பார். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி முழுவதும் பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், இந்த பாரை வந்து நீங்கள் உடைக்கும் போது இந்த ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்னவா மாறும்னு சொன்னால் டொட்டாக மாறும். இந்த பாரை நீங்கள் உடைக்கும் போது ஏக்கு வந்து வரக்கூடிய கோவை பார்த்தீங்கன்னா டபுள் பார் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பி பிளஸ் சி பார் அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் பார் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இரட்டை நிரப்பி விதிப்படி டபுள் பாரை வந்து நம்ம இல்லாமல் எழுதினோம்னா உங்களுக்கு பி பிளஸ் சி பார். ஸோ அதோட இந்த டபுள் பாரை வந்து நம்ம இல்லாமல் எழுதினோம்னு சொன்னால் ஏ வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அப்போ நமக்கு உரிய கோவை வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நாம் இந்த கோவைக்கான தர்க்க சுற்று இதுவாக அமையும். ஸோ உங்களுக்கு தேவை ஏற்படி நீங்கள் செய்யலாமான இந்த வீடியோ புஷ் பண்ணிட்டு தெளிவாக வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ நீங்கள் அடுத்த வினாக்கு நாம் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பிளஸ் பி டாட் ஏ பிளஸ் சி. இந்த தர்க்க சுற்று இந்த பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்று வந்து நீங்க நோர்வாயில பயன்படுத்தி வரையக்கூடிய. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக தரேன். நீங்க என்ன செய்யலாம் என்று இந்த கோவைக்கான தர்க்க சுற்றை நீங்க வரையலாம்.
வரைந்து அதற்கான சரியான விடையை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு சொன்னால் 07592930996 இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய ஆன்சரை வந்து அனுப்பி பார்க்கலாம். அல்லது வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்து வந்து உங்களோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆக விரும்பி கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போன்ற 2024 பேட்ச் 5 பேட்ச் போன்றது வந்து கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. ஸோ விரும்பினவங்க வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இணைஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களை தொடர்ச்சியாக போட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ வேறு உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எந்தெந்த வீடியோக்கள் போட வேண்டுமான கமெண்ட்ஸில் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அவங்க வீடியோ வந்து முடிஞ்ச அளவு நான் போடுறதுக்கு ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.